எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த மே மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமியிலேயே மிக சிறப்பான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சரிங்களா? 31ஆம் தேதி பௌர்ணமி. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வருதுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம அக்னி எப்போ ஆரம்பம், அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பம் அப்படின்றது ஒரு சிலருக்கு கேள்வியாக இருக்கும். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 28ஆம் தேதி அந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. 25 நாள் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகி முடிய போகுது. சரிங்களா? அப்போ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ எங்களுக்கெல்லாம் பொதுவாக குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு கிரகம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குரு அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியே இந்த குரு தான். சரிங்களா? உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். கலஸ்திர குருவாக இருக்கார். சரிங்களா? குரு பகவான் இப்போ உங்களுக்கு கலஸ்திர குருவாக இருக்கார். பொதுவாக ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வையில்னா பண்ண முடியாது. 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அந்த காலத்தில் 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அதே நாள் பட 27லிருந்து 25, 18, 15, 12, 9, 7 இப்போ 5 பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு இன்றைக்கி பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு 7 இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பொண்ணாக இருக்கட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பொறுத்து இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 7ல் குரு இருக்குது. கலஸ்திர குருவாக இருக்குது. அது போக குரு எப்பயுமே 3 ராசிக்கு ஃபேவராக இருப்பார். அதாவது ஒவ்வொரு கிரகம் பாருங்கள் 3 ராசிக்கு பார்வை பார்ப்பாங்க. இப்போ செவ்வாய் பார்வை எடுத்திங்கன்னா 4, 7, 8. ராகு கேது பார்வை 3, 7, 11. சனி பார்வை 3, 7, 10. குரு பார்வை 5, 7, 9. பொதுவான பார்வை 7. அப்போ குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா துலா ராசியும் 7ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியே பார்க்குற தருணம் இந்த ஒரு மாதம் மட்டும்தான். ஏன்னா குரு பகவான் அடுத்த 1ஆம் தேதியே ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அப்போ இந்த ஒரு மாதம்தான் குரு பகவான் உங்கள் ராசி பார்ப்பார். சரிங்களா? அடுத்தது குரு பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களை 7ஆம் இடமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது மகர ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்போ இந்த ஒரு மாதம் குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் துணிஞ்சு பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு உதாரணம், கையில் காசு இல்லையே அப்போ கடன்பட்டு செய்யலாமான்னு பார்த்தா தப்பே இல்லை. கடன்பட்டு செஞ்சாலும் முதலீடு மிச்சம். சரிங்களா? அதே இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நல்ல வேலை அன்றைக்கே செஞ்சோம், ஆனால் இன்றைக்கே இருந்தால் செஞ்சுருக்க முடியாது. ஒரு நகை இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட அப்படி தான், ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட அப்படி தான். அதாவது இன்றைக்கி ஒரு சூழ்நிலையில் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் பரவாயில்ல அன்றைக்கே இருந்தால் எடுத்தோம் இன்றைக்காக எடுத்துருக்கவே முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. எங்கே சார் இருக்கிற கடனே கட்ட முடியாமல் நான் இருக்கிறேன், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, நிம்மதியே இல்லை, வாழ்க்கையில் வேலையும் இல்லை, போராடிட்டு இருக்கிறேன், உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் எங்கே சார் போய் இதெல்லாம் வாங்கிறதுக்கு முடியும் அப்படி நினச்சிங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மைண்டு
எப்பயுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போக முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்கள் ராசி இப்போ பார்க்குற ஒரே மாதம் இந்த மாதம் மட்டும்தான். அடுத்தது குரு பயிற்சி அடைஞ்சிட்டாருன்னா உங்கள் ராசி பார்க்க மாட்டார். அப்போ அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஏன்னா இப்போ பாருங்கள், எந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எதில் போய் பாருங்கள், தனுசு ராசிக்கு தான் சூப்பராக இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா பார்வை, இப்போ ராகு கேது பார்வை என்ன சொன்னேன், 3, 7, 11. அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. மீனத்தில் இருக்கிற சனி பகவான் 10ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அதே மாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு 7ஆம் இடமா. அப்போ இந்த காலமெல்லாம் பாருங்கள், ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி நேரம் இருக்கும்போது இந்த மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுனா நம்மளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். சரிங்களா? அந்த 4 கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ செவ்வாய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார். சரிங்களா? அப்போ செவ்வாய் யார்? மங்களக்காரகன். சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பெயிண்டிங் ஒர்க்கு, கப்போர்டு ஒர்க்கு, வீட்டு வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்லா போகும். நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதம் ஆரம்பிங்க, உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும். சரிங்களா? மங்களக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கார் சுகஸ்தானத்தில். அம்மாவுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும், அம்மாவுடைய தொழில்துறை நல்லாயிருக்கும், அம்மா வகையில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா சுக்கிரன் 6ல் இருக்கார். 6ல் இருக்கிறது கெட்ட இடம் தான். ஆனால் சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். சரிங்களா? ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா பொதுவாக இந்த நிறைய பேருக்கெல்லாம் வண்டி வாகனம் வாங்கணும், புதுப்பிக்கணும், மாற்றணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு வந்து கண்டகச்சனியே இருக்குது. ஏன்னா இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். சரிங்களா? அதே அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து புதன் பகவானும் சூரிய பகவானும் 5ல் இருக்கார். அப்போ இந்த 5ல் உங்களுக்கு சூரியன், அதாவது சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம். புதன் ஆதித்ய யோகத்திலேயே பிறந்து 15ஆம் தேதி 2 கிரகம் அப்படியே இணை மாறாமல் மேசத்திலிருந்து அதாவது ரிஷபத்துக்கு மாறுறாரு. அப்படி மாறக்கூடிய அடுத்தது சூரியனும் புதனும், சூரிய பகவான் அடுத்தது இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல தான் இருப்பார், ரிஷபராசியில் தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலம், இந்த தேவை என்ன, தேவையில்லாதது என்ன அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணி பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஜாமீன் எழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, உதவி செஞ்சால் கூட உபதிரி வர்றது, நல்லது பண்ணால் கூட பொல்லாப்பு வர்றது, இந்த மாதிரி முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே 29ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் வந்து ரிஷபத்தில் இருப்பார். 29ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தான் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா நிச்சயமாக இந்த படிப்பில் இருக்கிற தடை விலகும். இந்த படிப்பு, இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கலாம், எழுதியிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான் நம்ம அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு மைண்டு நம்மளை ஃப்ரீயாக வைக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு நட்பு நீடிக்கும், புது உறவுகள் உங்களை தேடி வரும், அனுபவங்கள் கிடைக்கும், பெரிய மனுஷாக்குள்ள தொடர்பு கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குதுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.